Welcome to JM Students Edition. In the video, we will talk about 11th Standard Accountancy, Chapter 6, Sum number 6. From the following information, prepare necessary subsidiary books for Nalanda Bookstore. So, என்ன subsidiary books open பண்ணனும்னு சொல்லல necessary subsidiary books சொல்லிட்டாங்க. அப்ப இருக்கிற இன்ஃபர்மேஷனை படிச்சு பார்த்து நாம தான் purchase book sales return bookன்றத டிசைட் பண்ணணும். Okay. 2017 December 1 bought from Mrs. Umadevi on credit. Bought from Mrs. Umadevi. அப்ப இது என்ன book? Purchases book. 100 copies of business studies books at rupees 80 each. 100 copies of accountancy book at rupees 150 each. இது purchase book. December 7 sold to Sridevi and Co on credit. அப்ப இது என்ன book? Sales bookல இதை entry போடணும். 240 copies of business statistics at rupees 90 each. 250 copies of accountancy book at rupees 170 each. December 10 bought from Shubha and Co. Bought from Shubha and Co. கொடுத்திருக்காங்க. அப்ப இது என்னது நமக்கு purchase bookல போட வேண்டிய entry. 40 copies of economic books at rupees 80 each. Less 15% trade discount. அப்ப இதுல multiply பண்ணிட்டு நம்ம trade discount என்ன பண்ணணும்? Minus பண்ணணும். அடுத்தது December 15 return to Mrs. Umadevi 10 copies damaged accountancy books for which cash is not received. ஓகே உமாதேவி இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் அப்ப இதை ரிட்டர்ன் பண்றோம் அப்ப இது என்னது பர்ச்சேசஸ் ரிட்டர்ன் இது பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்ல நம்ம இந்த அமௌண்ட்டை என்ட்ரி பண்ணணும் அடுத்தது December 18 sold to Gupta brothers on credit அப்ப இது வந்து என்னது சேல்ஸ் புக் 200 copies of economics at 95 each சேல்ஸ் புக்ல இதை என்ட்ரி பண்ணணும் December 26 return 6 copies of economics to Shubha and Co. இப்ப Shubha and Co எங்க இருக்கு Shubha and Co என்ன பண்ணிருக்கோம் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் அப்ப பர்ச்சேஸ் பண்ணதை இப்ப என்ன பண்றோம் ரிட்டர்ன் பண்றோம் அப்ப இது என்ன ரிட்டர்ன் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் சோ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இப்ப என்னென்ன புக்ஸ் நம்ம இங்க ஓபன் பண்ண வேண்டியது இருக்கு சப்சிடரி புக்ஸ்ல பர்ச்சேஸ் புக் சேல்ஸ் புக் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக் ஓபன் பண்ண வேண்டியது இருக்கு சோ இந்த புக்ஸ் ஆஃப் Nalanda bookstore purchase book date particulars இங்க purchase book என்ன கொடுக்கணும் invoice ledger detail total so Uma Devi 100 copies of business studies at rupees 80 100 into 88,000 100 copies of accountancy at rupees 150 அப்ப 100 into 150 15,000 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 23,000 okay inner column எழுதி outer column போடுச்சு அடுத்து December 10 purchase bought from Shubha so Shubha and Co 40 economics book at rupees 80 so 40 into 80 3,200 less 15% discount அப்ப என்ன பண்ணணும் 15% discount நம்ம என்ன பண்ணணும் find out பண்ணணும் எந்த அமௌண்ட்ல find out பண்ணணும் so இந்த அமௌண்ட்ல Shubhaக்கான அமௌண்ட் எவ்வளவு 3,200 into 15 by 100 ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ நமக்கு இங்க என்ன ஆயிடுது கேன்சல் ஆயிடுது 32 15 என்ன பண்ணணும் இப்ப நம்ம மல்டிப்ளை பண்ணணும் சோ மல்டிப்ளை பண்ணா இப்ப எவ்வளவு அமௌண்ட் வந்திருக்கு 480 சோ இப்ப 3,200ல இருந்து 480 மைனஸ் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைச்சிருக்கு 2,720 வேற ஏதாவது பர்ச்சேசஸ் இருக்கான்னு பார்த்தா இல்ல சோ அவ்வளவுதான் பர்ச்சேஸ் புக் இப்போ டோட்டல் பண்ணிடலாம் சோ டோட்டல் பண்ணா எவ்வளவு அமௌண்ட் வந்திருக்கு 25,720 இது பர்ச்சேஸ் புக்ன்றதால பர்ச்சேசஸ் அக்கவுண்ட் டேட்டான்னு எழுதணும் சோ அடுத்தது சேல்ஸ் புக் ஓபன் பண்ணா சேல்ஸ் புக் டேட் பர்டிகுலர்ஸ் இன்வாய்ஸ் எல்எஃப் டீடைல் அண்ட் அமௌண்ட் சேல்ஸ்ல நமக்கு December 7 sold to Sridevi கொடுத்திருக்காங்க Sridevi and Co 240 business studies at rupees 90 240 into 90 250 into 170 so multiply பண்ணா 21,600 இங்க வருது இங்க வந்து 42,500 ஆட் பண்ணா 64,100 அடுத்தது வேற எங்க சேல்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா sold to Gupta இப்ப December 18 Gupta brothers 200 copies of economics at 90 so 200 into 95 multiply பண்ணா 19,000 வேற எங்க சேல்ஸ் இருக்கான்னு பார்த்தா சேல்ஸ் இல்ல சோ அவ்வளவுதான் நம்ம ரெண்டுத்தையும் ஆட் பண்ண வேண்டியதா ஆட் பண்ணா எவ்வளவு அமௌண்ட் வருது 83,100 so sales account credit ஓகே அடுத்தது இன்னொரு அக்கவுண்ட் என்ன ஓபன் பண்ண வேண்டியது இல்ல purchase return so purchase return book date particulars எல்லாம் இங்க என்ன பண்ணணும் டெபிட் நோட் போடணும் இல்லையா purchase bookனா purchase return bookனா டெபிட் நோட் sales return bookனா credit note detail total so இங்க purchase returnல முதல்ல வந்து December 15 return to Mrs. Umadevi 10 copies of damaged accountancy book அப்போ இதுக்கு previous entry என்னன்னு பாருங்க Mrs. Umaவோட ஓகே உமாதேவியோட accountancy book 100 copies of accountancy 150 கொடுத்திருக்காங்க இல்லையா ஏன்னா இங்க ஏதா 10 copies மட்டும் தான் கொடுத்திருக்காங்க அதோட ரேட் கொடுத்திருக்காங்களா இல்ல அப்ப previous entry பார்த்தா அதோட ரேட் என்னன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும் அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது 150 அப்ப 10 into 150 மல்டிப்ளை பண்ணா 1,500
அடுத்த ரிட்டர்ன் எங்க இருக்கு? ரிட்டர்ன் டு 6 காப்பீஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் டு சுபா அண்ட் கோ. அப்ப சுபா அண்ட் கோ இங்கே பிரைஸ் நமக்கு மென்ஷன் பண்ணல. அப்ப சுபா அண்ட் கோ இதுக்கு முன்னாடி எங்க இருக்குன்னு பாக்குறோம். அங்க எவ்வளவு அமௌண்ட்? 80. அங்க டிஸ்கவுண்ட் இருக்கு. அப்ப இங்கேயும் நம்ம அந்த டிஸ்கவுண்ட்டை போட்டு மைனஸ் பண்ணணும். அப்போ 6 காப்பீஸ் 6 into 80 மல்டிப்ளை பண்ணோம்னா 480. இது ஆல்ரெடி எவ்வளவு நம்ம மைனஸ் பண்ணிருக்கோம்? ட்ரேட் டிஸ்கவுண்ட் சொல்லிட்டு 15% மைனஸ் பண்ணிருக்கோம் இல்லையா? அப்ப அதை இங்கே நம்ம மைனஸ் பண்ணாதான் அதுக்கான கரெக்ட் அமௌண்ட் நமக்கு கிடைக்கும். So let's 15% மைனஸ் பண்றோம். அப்போ 480ல எவ்வளவு கண்டுபிடிக்கணும்? 15% கண்டுபிடிக்கணும். 480 into 15/100. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ நமக்கு இங்க கேன்சல் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணி 2 டிவைட் பண்ணா நமக்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைக்குது? 72. ஸோ 480ல 72 மைனஸ் பண்ணா 408. ஏன்னா ஏற்கனவே டிஸ்கவுண்ட் ரிட்டர்ன் பண்ண அமௌண்ட் தானே நம்ம அங்கே என்ட்ரி பண்ணிருப்போம். அப்போ அதே அமௌண்ட் தான் நம்ம இங்கேயும் என்ட்ரி பண்ணோம். 1500 408 ஆட் பண்ணா நமக்கு எவ்வளவு பர்ச்சேசஸ் ரிட்டர்ன் புக் வந்திருக்கு? 1908. Purchase return account creditor. That's it. Thank you.